தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற கணிப்பொறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். நவம்பர் 1992. கணிப்பொறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். தொழிலாளர். இன்று மக்களை கொண்டிருக்கிற, பல இருக்கின்றன, அந்த இருப்பது என்ற, நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று, செய்து, உங்களுடைய, உங்கள், இங்கே, ஒவ்வொரு ஆண்டும் தொழிற்சாலைகளில் அவ்வப்போது, அது பற்றி, தனித்தனியே, எல்லோருடைய, இதற்கான, வரை என்பதை இந்த நேரத்திலே, இப்போது வந்திருக்கிற நண்பர்களுக்கு அவர்கள் இப்படிப்பட்ட நமது என்பது ஏற்கனவே அதை கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆண்டில் சம்பந்தமான தொழிற்சங்கங்கள் அதே நேரத்தில் ஒன்று வந்திருக்கிறது என்பதையும் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு இதை நடவடிக்கைகளை ஒரு புறம் இருந்தாலும் வைக்கப்பட்ட எல்லாம் நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு இப்போது இருக்கின்ற அதற்கு கூட்டுறவு சங்கத்தின் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் இந்திய இருப்பதா இல்லை, அதனால் வைத்தால் விற்பனையாகும் என்று சங்க உறுப்பினர்கள் அடிப்படையில் தங்களுடைய தந்து ஆதரவு அதற்குரிய இத்துடன் வெட்டும் முறைகள் எழுதிய கடிதம் சிறு பகுதியை தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கக் கூடாது. அரசின் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவசர சட்டம் வந்தார்கள். சிறந்த முறையில் மத்திய அரசு அரசின் எடுத்துச் சொல்லி மத்திய அரசும் சுட்டிக்காட்டினார்கள். மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கொண்டார்கள். எடுத்து மத்திய அரசுக்கு விடை பெறுகிறேன். தமிழ்நாட்டின் 15 seconds, 10 seconds, 5 seconds, get ready, start. பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய தொழிலாளர் தோழர்களே, இன்று நாட்டு மக்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளில் பிரதானமாக இருப்பது தொழிலாளர் பற்றியது. ஆகவே தொழிலாளர் நல அமைச்சர் என்ற முறையில் நீங்கள் என்னை இந்த கருத்தரங்கிற்கு
தலைமை தாங்கச் செய்திருக்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன். என்னை தலைமை தாங்கச் செய்து உங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் நேரில் கேட்டறியும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்ட பல தோழர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் பார்த்தால் இங்கே குறிப்பாக கூறப்பட்டது போனஸ் பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு முன்னால் பல்வேறு தொழிற்சாலைகளில் இந்த பிரச்சனை அவ்வப்போது வருகிறது. அது பற்றி தொழில் அதிபர்களும் என்னை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களும் தனித்தனியே என்னை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறியிருக்கிறார்கள். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு முதலமைச்சர் அவர்கள் இதற்கான தீர்ப்பினை அளிக்கும் வரை தொழிலதிபர்கள் கொடுக்கவிருக்கும் தொகை பற்றி அறிவிக்க கூடாது என்ற அறிவிப்பு அரசின் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது வந்திருக்கிற அவசர சட்டம் பற்றி என்னை விட இங்கே கருத்துக்களை வெளியிட்ட நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். அண்மையில் கூட அவர்கள் டெல்லிக்கு சென்று வந்தார்கள். இப்படிப்பட்ட சட்டங்களை மத்திய அரசு போடுகிறது. நமது அரசின் கொள்கை என்ன என்பது பற்றி ஏற்கனவே எடுத்து சொல்லி மத்திய அரசும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டில் போனஸ் சம்பந்தமான கோரிக்கைகளை 2 மாதங்களுக்கு முன்பே தொழிற்சங்கங்கள் எழுப்பியும் ஆலை முதலாளிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவில்லை என்ற தன்மையை இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அதே நேரத்தில் போனஸ் சம்பந்தமாக இப்போது அவசர சட்டம் ஒன்று வந்திருக்கிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அவசர சட்டம் ஏற்கனவே தொழிலாளர்களுக்கு உள்ள உரிமைகளை பறிக்கின்ற காரணத்தால் இதை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். மாநில அரசு நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு விரைவான நடவடிக்கை எடுப்பதற்காக தெரிவிக்கப்படும் என்று நான் உறுதி கூறுகிறேன். இப்பிரச்சனை சம்பந்தமாக ஒரு நல்ல முடிவினை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போது இருக்கின்ற சூழ்நிலை முழுமையாக மாற்றப்பட்டு விட்டால் அதற்கு ஏற்ற வகையில் மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கன்னியாகுமரி கைவினைஞர் கூட்டுறவு சங்கத்தின் செயலர் மதுரை சுற்றுலாத்துறை உதவி இயக்குனருக்கு 7/6/87 எழுதிய கடிதம். ஐயா, எங்கள் சங்கத்தில் 60 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் கலையில் சிறந்த கைவினைஞர்கள்.
பனைப் பொருள்களாலும் கடல் சிற்பிகளாலும் பல்வேறு வகைப்பட்ட அலங்கார பொருள்களை அவர்கள் சிறந்த முறையில் தயாரிக்கிறார்கள். அப்பொருள்கள் நம் நாட்டு சுற்றுலா பயணிகளை மட்டும் அல்லாமல் வெளிநாட்டு பயணிகளையும் பெரிதும் கவர்ந்துள்ளன. இந்திய நாட்டின் தென்கோடியில் கன்னியாகுமரி இருப்பதால் அப்பொருள்களின் கலைநுட்பத்தை பலர் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை. அதனால் தமிழ்நாட்டின் மையமான மதுரையில் அப்பொருள்களை காட்சிக்கு வைத்தால் அதிகமாக விற்பனையாகும் என்று சங்க உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். ஆகவே ஒரு சோதனை அடிப்படையில் தங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சிறு பகுதியை 3 மாதங்களுக்கு ஒதுக்கித் தந்து ஆதரவு அளிக்க வேண்டுகிறேன். அதற்குரிய வாடகையை செலுத்தி விடுகிறேன். அலங்கார பொருள்களின் வண்ண புகைப்பட தொகுப்பினை இத்துடன் பார்வைக்காக இணைத்துள்ளேன். விரைவில் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.